வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து ஃபலாஃபல் எப்படி செய்கிறதுன்னு தான் சொல்ல போகிறேன். இது கொண்டக்கடலையில் தான் செய்வாங்க. அதனால் கொண்டக்கடலை ஒரு 200 கிராம்ஸ் எடுத்து நான் அதை ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு 8 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுக்கிட்டேன். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம். ஒரு மிக்ஸி ஜார்லேயோ இல்லை பிளெண்டர்லேயோ அந்த கொண்டக்கடலை எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு அரை வெங்காயம், 3 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு, ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், காரம் அதிகமாக வேணும்னா ஒரு 2 பச்சை மிளகாவும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இது எல்லாமே போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் தண்ணி சேர்க்கலை, தண்ணி சேர்க்காம தான் அரைச்சேன். அது அரைப்படலைனா வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அப்படி இல்லைன்னா எண்ணெயில் போடும்போது அப்படியே திரிஞ்சு போயிடும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வந்து கையிலே வந்து பிடிச்சி பாருங்கள். நல்லா வடைக்கு எப்படி நம்ம பிடிப்போமோ அந்த மாதிரி வந்து அந்த ஷேப் வரணும். அப்படி வரலைன்னா வந்து அந்த பதம் சரியில்லைன்ட்டு அர்த்தம். தண்ணி நிறையா ஊற்றிட்டோன்னா அந்த பதம் வராது. அதனால தான் சொன்னால் தண்ணியை ஆட் பண்ணாமல் நான் வந்து அரைச்சிருக்கேன்ட்டு. வேணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் போடணும், அதுக்கு மேலே போடக்கூடாது. அதுக்கப்புறம் வடையை எப்படி நம்ம பொரிப்போமோ அதே மாதிரி இதையும் பொரித்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு டைம் எனக்கு செய்யும்போது இது தெரிஞ்சிருச்சு. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் தான் இதை சமைப்பேன். இந்த மாதிரி பால் பாலாக ரவுண்ட் ரவுண்டாக அழகாக வருது பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.